நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது, பாமகவுடைய வியூகம் என்ன சார்? எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். இல்ல, அதுக்குள்ள நீங்க உறுதி கொடுத்தது தானே கேட்கிறாங்க அவங்க. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் பல உறுதிகள் கொடுத்தார்கள், வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், அதுவும் எழுத்து மூலமா கொடுத்தாங்க. அதுதானே கேட்கிறாங்க. 3 வருடங்கள் ஆகியும், 3 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து, ஆகியும் இன்னும் நிறைவேற்ற முடியலன்னா நீங்க சொல்லிட்டு போங்க, எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. ஜாக்டோ ஜியோ அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன? பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும், 2003 பிறகு வந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதுல 4 மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியம் மாறி இருக்கிறாங்க. பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர் மாறி இருக்கிறாங்க. ஏன் உங்களால மாற்ற முடியாதா? என்ன காரணம்? நீங்க கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு எல்லாம். ஜாக்டோ ஜியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் வாக்கு. அவங்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் உங்களுக்கு போட்டிருக்காங்கல்ல. இன்னைக்கு அவங்களே போராட்ட நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ நீங்க வாக்குறுதி என்னாச்சு? அவங்க போராட்டம் நியாயமான போராட்டம் தான். அதுக்குள்ளே நீங்க மக்களுக்கு பாதிப்பு, இவங்களுக்கு பாதிப்புலாம், அது பாதிப்பு அதுக்கு ஏற்படாம அது நீங்க தீர்வு கொண்டு வாங்க. அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்க. எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. சில கட்சிகள் வந்து அதுக்கு அனுபவம் போதாதுன்னு சொல்றாங்க. சில பேர் வரவேற்கிறாங்க, கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய பாமகவுடைய கருத்து? அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி இஷ்யூ. அது அதை பத்தி நான் கருத்து சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வரா அவர் வராரு அப்படின்னா அது வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப என்னால கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா என்னால பதில் சொல்ல முடியாது. ராமர் கோயிலுக்கு வந்து சில கட்சிகள் போறாங்க, சில கட்சிகள் போக மாட்டேன்னு வெளிப்படையா அறிவிப்பு பண்ணிட்டாங்க. பாமக போகுமா? யாருக்கு போறாங்க? நாங்க முடிச்ச பிறகு போறோம். இந்த கூட்டத்தில் நெரிசல்ல போக முடியாதுங்களா? மகிழ்ச்சி. அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை, இதை முழுமையா அவங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். 8 கோரிக்கைகள் வைத்திருந்தால் அது 2 நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு அரசு சொல்றது அது உண்மையாலேன்னு தெரியல எனக்கு. 95 மாதங்களாக PFPA போட்ட பணத்தை அவங்க ஓய்வு பெற்றவர்களுக்கும் கொடுக்கல. இன்னும் அவ்வளோ கடுமையா இவ்வளவு நாள் உழைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7000 8000 கோடி. அந்த பணத்தை சொல்ல போனா அரசு கையகப்படுத்தியது, கையாடல் செய்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கு அரசு இருக்குன்னா எங்களுக்கு இன்னும் புரியல. இந்த போராட்டத்தை இங்க அரசு கேட்டுக்கிட்டனால மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு 19ஆம் தேதி தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதுக்குள்ளே பேசி அவருடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், அரசு நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை, இந்த பொங்கல் 4 நாள்ல டாஸ்மாக் கடையை 4 நாளுக்கு மூடுங்க. இது அரசுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நான் 4 நாள் டாஸ்மாக் கடையை மூடுங்க. தமிழ்நாடு 4 நாள் டாஸ்மாக் கடையை மூடுங்க. நல்ல அமைதியா நல்ல பொங்கலா இருக்கும். ஏன்னா தை மாசம் நல்லபடியா தொடக்கம் நல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நல்ல வழியா இருக்கணும்னா இந்த 4 நாள் டாஸ்மாக் கடையை மூடணும். கேள்வியில் என்ன இருக்கா?